மதுரை 16 ஃபிலிம் அமேசிங் ஃபிலிம். எல்லாருமே ரொம்ப பண்ணியிருந்தாங்க. ஒரு நியூ ஃபேஸஸாக இருந்தாலுமே எவ்ரி ஒன் ஹேஸ் டன் அ ரியலி குட் ஜாப். ஆக்டர் ஜெரோம் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் டைரக்ஷன் அதட்டிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயமே அதோட மியூசிக் தான் மெயினாக கண்டிப்பாக. அண்ட் ஆக்டிங்காக இருக்கட்டும், ஆக்டிங்குமே எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சுது. அந்த எமோஷனல் சீன்ஸ் இருந்தால் ரொம்ப பக்குவமாக பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், மதுரை சுற்றி நடக்கிற கதை மதுரை அந்த 16என்ற பின்கோடை மையமாக வச்சு எடுத்துருக்கனாலவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் மதுரைக்காரி தான், அதனால எனக்கு வந்து அந்த ஃபிலிமில் இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டோரி ஒரு ஒன் லைனில் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஃபிலிம் தான். இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் சோர்ஸ் ஆஃப் த ஃபிலிம். லைக் அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பலமான கண்டென்ட். அதனால இட்ஸ் நாட் ஈஸி டு சே இட் இன் ஒன் லைன். பட் ஓவரால் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் த ஃபிலிம் வாஸ் ரியலி குட். நியூ ஃபேஸஸாக இருந்தாலுமே ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் வித் த ஃபிலிம் பிகாஸ் அவங்க ஆக்டிங் தான். கண்டிப்பாக அவங்களோட ஆக்டிங்னால தான். ஆக்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளால் நியூ ஃபேஸஸ் கிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியாது. அதனால ஈவன் தோ நியூ ஃபேஸஸாக இருந்தாலுமே ஐ வாஸ் ரியலி ஏபிள் டு கனெக்ட் வித் த ஃபிலிம். அந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க காட்டின ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே கண்டிப்பாக படத்தை பார்க்கணும். மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக் சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஒரு பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம்லையுமே மியூசிக் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. மதுரை சம்பவம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த வீக் வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம தெரிஞ்ச முகங்கள், ஜிவி பிரகாஷில் இருந்த எல்லாரோட படம். அதுக்கு நடுவில் இந்த புது முகங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த கதையை பேஸ் பண்ணி இந்த கதை மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. மதுரை சம்பவம் ஒரு வில்லேஜ் ஜேர்னலில் நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் என்ன நடக்குது, ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்க ஃப்ரெண்டு இறந்துட்டானா அந்த ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படம் சொல்லியிருக்கு. பிஜிஎம் அண்ட் மியூசிக்கு, இதோட மேக்கிங், டெக்னிக்கல் எல்லாமே டெக்னிக்கலாக வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒண்டர்ஃபுல்லாக எந்த ஒரு லேகும் இல்லாமல் நம்ம அந்த படத்தோட கனெக்ட் ஆகி நம்ம போகிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ யாரும் நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் இந்த படத்தை. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வில்லேஜ் ஜேர்னல் எடுத்துருக்கிறது நம்ம எல்லாரும் பார்க்கறதுக்காக தான். ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். மதுரை சம்பவம் யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நார்மலாக எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஃப்ரெண்ட்ஸுனாலே நம்ம 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை எந்த சுச்சுவேஷன்லையும் விட்டு கொடுக்க மாட்டோம். நம்ம கூட இருக்க ஒருத்தருக்கு வந்து எதுவும் ஆச்சுன்னா நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம் அப்படிங்கிறத தான் இந்த படம் எடுத்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு படம். அதான் புது ஆக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியல, அவங்கவுங்களுக்கு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்கவுங்க ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. வந்து எல்லாமே நியூ ஃபேஸ் தான், யாரும் ஓல்டு ஃபேஸ் கிடையாது. நடித்ததை பார்த்தா அப்படி தெரில, எல்லாமே ஓல்டு ஃபேஸ் நடித்த மாதிரி தான் இருக்காங்க. வந்து டிஓபி நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் தான் படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டு. எஸ் ப்ரோ, மதுரை 16 அந்த பின்கோடை வச்சுருக்காங்க ப்ரோ. அவங்க வந்து 16 அவங்க பார்த்தா அவங்க டீம் நேமும் அதான், அந்த டீம் நேம் வச்சுருக்காங்க. ஃபுட்பால் டீம் வச்சுருக்காங்க. கேங்ஸ்டர் ஸ்டோரி இல்லை ப்ரோ, ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி தான். மேல் படிப்புக்காண்டி சென்னைக்கு வராங்க. சென்னையில் ஒரு விபத்துக்குள்ளாகிறாங்க. அதில் வந்து ஃப்ரெண்டு மாட்டிக்கிறாப்புல, அது தப்பாக மாட்டிக்கிறாங்க. இவர் தான் பண்ண சித்தரிச்சிடுறாங்க வந்து. அதான் மெயின். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. இப்போ புதுமுகம் தான், ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். கடை போர் அடிக்காமல் ப்ரோ, எந்த லேக்குமே இல்லை ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ.